வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆலிவியாஸ் கிச்சன் அபியம்மா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பூசணிக்காய் பொரியல் செய்யலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். எண்ணெய் இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடலாம். இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி வெங்காயம் போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நைட்டில் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 5 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கு, அது போடும். காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் வேணும்னா போடலாம். ஆனால் மிளகாத்தூள் முதல்ல இது வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்ட பிறகு பூசணிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு உப்பு போட்டுட்டு பூசணிக்காய் வேகும் போது தான் நம்ம மிளகா பொடி போடணும். இல்லைன்னா ஆரம்பத்துலேயே போட்டால், ஏன்னா பூசணிக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி போட மாட்டோம். அதனால் ஆரம்பத்துலேயே போட்டால் அது ஃபுல் சட்டி தீஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டில் இறக்கும்போது மிளகா பொடி தூவிட்டு இறக்கணும். பச்சை மிளகா போடுறதால எப்படி, ஏன்னா பச்சை மிளகா போட்டால் இந்த எல்லோ அண்ட் க்ரீன் ரொம்ப அழகாக தெரியும் கலர். பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காய் போடுவோம். பூசணிக்காய் போட்டு நல்லா பெருக்கியாச்சு. நம்ம உப்பு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். காய் சூப்பராக வந்திருக்கு. காய் சூப்பராக வந்திருக்கு. இந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் தேங்காய், சீரகம், இல்லை ஒரு சிலர் வறுத்த கடலைக்கொட்டை கூட போடுவாங்க. தேங்காய், சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடணும். சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.